விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய வணக்கம். சூரிய பகவான் அவரோடு சனி பகவான் இணைந்து சிம்மராசியை பார்த்து யோகத்தை பெறக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு சுக்கிர பகவானும், அதாவது சிம்மராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய், அவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானும், அவரோடு சனி பகவானும், ஆட்சி பெற்ற சனி பகவானும் அமர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க, அதான் வலு. அடுத்து 8ஆம் ஸ்தானத்திலே ராகு பகவானும், அவரோடு புத பகவானும், பாக்கியஸ்தானத்திலே மிகப்பெரிய யோகாதிபதியாகிய குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்கள்ல இந்த வாரத்தில் அமர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்திராசமோ வேதையோ இல்லாமல் இருந்தால் யோகம் சொல்லியா, அந்த சந்திராசமோ வேதையோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடையாது. சிம்மராசிம்பளே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. அதன்படி இந்த வாரத்துல துவக்க நாளாகிய 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை அனுச நட்சத்திரமும், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும் கூடிய நாள். இன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம், அதனால மத்தியமன் நாள். அடுத்து 4/3/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திருப்பங்களோடு கூடிய ஒரு அருமையான நாள். திதி தேய்பிறையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்பு மூல நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அன்று வாஸ்து நாள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 5/3/2024 திதி தேய்பிறையில் வரக்கூடிய தசமி திதி, வெற்றிக்குரிய திதி வருகிறது. நட்சத்திரம் பகல் 12 மணி வரை மூல நட்சத்திரமும், அதன் பின்பு பூரண நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான வாஸ்து நாள். அடுத்து புதன்கிழமை, அதாவது 6/3/2024 திதி தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும், பகல் 11 மணி வரை பூரண நட்சத்திரமும், அதன் பின்பு உத்திரட நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் ஏகாதசி திதி. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 7/3/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியும், பகல் 10 மணிலிருந்து திருவோண நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது. அன்று சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த இனிய நன்னாளாக அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்திலே முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை 8/3/2024 அன்றைய தினம் திதி தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி. திரியோதசி தினாலே தெரியும், அன்று பிரதோஷம். அன்றைய தினம் மகா சிவராத்திரி. சிவாலயங்கள் அனைத்திலும் சிவபெருமானை வெளிவிடக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான நாள் அன்று மகா சிவராத்திரி. அவருடைய இல்ல குலதெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாத்தை விட சிறப்பு அன்றைய தினம் மகளிர் தினம். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் 9/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி மாலை 5:30 வரை, அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பிக்கும். அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். சிம்மராசி என்பதே, இந்த வாரத்துல பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு தனஸ்தானாதிபதியாகிய புத பகவான் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதுவும் ராகுவோட சேர்த்து பார்க்கிறார். இது ரொம்ப பெரிய அருமையான விஷயம். ஏன்னா நீசப்பட்டு அமர்ந்திருந்தாலுமே யோக பார்வை சிறந்த நற்பலனை தரும். ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற கணக்குப்படி பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். யோகமும் லாபமும் கூடிய ஒரு அருமையான வாரமாக, பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு.
ரெண்டாவது ஜீவனஸ்தானம், தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் செவ்வாயோடு யோகம் பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாயோடு ஜீவனாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்க காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்துல அதிகமான முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் எப்பயுமே 6ல் மறைஞ்சு உட்கார்ந்தாலே தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் கை கோர்த்து வரும்னு சொல்லுவோம். அதனால கொஞ்சம் தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டாலே லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம். சூரிய பகவானுடைய பார்வை நன்றாக இருக்கின்றது. அதனால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எதிர்பார்த்த பல விஷயங்கள் பல திருப்பங்களோடு அமைவதற்கான வாய்ப்பும் இன்னமும் உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் அருமையான பொன்னான வாரம். அதாவது 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருந்தாலும், அவர் உட்கார்ந்து எப்பயுமே புத பகவான் நீசம் பெற்றால் எப்படி பட்டப்படிப்பு கிடைக்குன்னு ஒரு விதி உண்டு. அதனால அந்த அளவுக்கு யோகங்கள் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனுக்குரிய வாரமாக மாணவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை 2 நாள் சுப முகூர்த்த நாள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள். அந்த 2 நாளும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னால் இந்த வாரம் சுப முகூர்த்தத்தை பேசலாம் அல்லது சுப செய்திகளை கேட்கலாம். சுப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கலந்துக்கிற வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால இந்த வாரத்தை நல்லபடியா சுபத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து பெண்களுக்கு, கணவன் மனைவி இருவரும் காதலால் கட்டுண்டு கிடப்பர் என்று சொல்லுவோம் அளவுக்கு சூரியனும் சனியும் பகை கிரகங்களாக இருந்தாலும் இருவரும் 7ஆம் இடத்திலே அமர்ந்து அந்த உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த வாரம் முழுவதும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக சுபமாக லாபமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எண்ணிய அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து கை கோர்த்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களும் கிடைக்கும். அதோடு அவர்கள் உங்களை எதிர்பார்த்து அல்லது சார்ந்து இருக்கக்கூடிய நிலைகள் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு நீங்க இந்த வாரத்துல உதவுறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி தான் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களே, இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான வாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 10ல சுக்கிரன், அந்த சுக்கிரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. தொழில் நிலைகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் கூடிய ஒரு அருமையான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அன்னைக்கு பிரதோஷத்துல நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. அவரவருடைய குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக எல்லா லாபத்தையும் தருவார். இனிய நல்வாழ்த்துக்கள்.